அன்பான மாணவ மாணவிகளே, இன்னும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கேத்திரகணித ஒளியியலில் ஒரு பகுதி பார்த்துருந்தாங்க. அந்த நிகழ்வின் போது ஒளி முறிவு சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ஞ்சிருந்தாங்க. ஒளி முறிவில் மிக முக்கியமான ஹைஜனின் விளக்கம் பார்த்துருந்தாங்க. சில முக்கியமான விடயங்களாக தனி முறிவு சுட்டி, தொடர்பு முறிவு சுட்டி ஆகிய விடயங்களை பார்த்துருந்தாங்க. அதை பார்த்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கண்ணாடி குட்டிகளாலே ஒளி முறிவு நிகழ்கின்ற போது எவ்வாறு ஒளிக்கதிர்கள் செல்லும் என்பதையும், முக்கியமாக முறிவு சுட்டி, உண்மையாளம், தோற்றாளம் போன்றவற்றுக்கான தொடர்பையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த நிகழ்ச்சியில் பார்த்த மிக முக்கியமான சில சமன்பாடுகளை நாங்கள் ஞாபகப்படுத்த வேணும். அந்த சமன்பாடில் பார்த்தீங்களா இருந்தால், ஒளி முறிவுடன் தொடர்புடைய முக்கிய கோவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், sin α1 sin α2 V1 V2 இருக்கும். இங்கே V1 என்றது ஊடகம் ஒன்றில் ஒளியின் கதி, V2 என்றது ஊடகம் ரெண்டில் ஒளியின் கதி. நீங்கள் விரும்பினா வேகம் இன்னும் பாவிக்கலாம். 1n2 என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊடகம் ஒன்று தொடர்பான ஊடகம் இரண்டின் முறிவு சுட்டி, அதாவது சார் முறிவு சுட்டி அல்லது தொடர் முறிவு சுட்டி. இது ஒரு முக்கியமான சமன்பாடு பிள்ளைகளே. இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1n2 என்றது n2 n1. நான் கடந்த நிகழ்ச்சியை இது குறிப்பிட்டிருந்தான். 1n2 சொல்லியிருக்கல, கதி வரையில் V1 மேலேயும் V2 கீழேயும் வந்தது. இங்கே n2 n1 என்றது தனி முறிவு சுட்டிகள். தனி முறிவு சுட்டி என்று சொன்னால், வெற்றிடம் சார்பான ஒரு ஊடகத்தின் முறிவு சுட்டி தான் அந்த ஊடகத்தின் தனி முறிவு சுட்டி. உதாரணமாக கண்ணாடியின் முறிவு சுட்டி, நீரின் முறிவு சுட்டி. வெற்றிடமும் வழியும் ஒத்து போகிறபடியால் நாங்கள் வெற்றிடத்துக்காண்டி வழியும் பயன்படுத்தலாம். ஆகவே உதாரணமாக ஒரு ஊடகத்தின் தனி முறிவு சுற்றுன்னு சொல்கிறது வழி சார்பான அந்த ஊடகத்தின் முறிவு சுற்றுன்னு வரையறை செய்யலாம். இது முக்கியமான விடயம். அடுத்தது தனி முறிவு சுட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் C/V. இங்கே C என்றது வெற்றிடத்தில் ஒளியின் கதி. இது 3×10 m/s. ஒரு ஊடகத்தில் கதி V. இதே மாதிரி சிக்னலின் விதியின் ஒரு வடிவம் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. n1 sin α1 n2 sin α2. இது முக்கியமான விடயம். இதனுடைய பிரயோகங்கள் நீங்கள் பழகினால்தான் எதிர்காலத்தில் நிறைய கணக்குகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான சமன்பாடு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் n1 v1 n2 v2. இந்த v f λ உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளி செல்கின்ற போது மீறுதல் மாற்றம் அடையாது, கதி மாறுறதுக்கு ஏற்ப அலைநீளம் மாற்றம் அடையும். V1 நாங்கள் f λ1 பாவிக்கலாம், V2 காண்டியும் f λ2 பாவிக்கலாம். அப்போ மீறுதல் மாறாதபடி அதை இலகுவாக நீக்கினீங்கன்னு சொன்னால் n1 λ1 n2 λ2 வரும். இது முக்கியமான சமன்பாடுகள். இதை நீங்கள் ஞாபகப்படுத்தினா தான் கணக்குகள் செய்து கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சமாந்தர ஊடகங்கள் இருக்கேக்கில் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஒளிக்கதிர் போயேக்கில் செவ்வனை நோக்கி முறையலாம், விலகி முறையலாம். இன்னொரு முக்கியமான விடயம், பல சமாந்தரமான ஊடகங்கள் இருக்கேக்கில் ஆரம்ப ஊடகமும் இறுதி ஊடகமும் ஒரே ஊடகமாக இருந்தால் படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமனாக இருக்கும். அதாவது ஆரம்ப ஒளிக்கதிர் வெளிப்படுவதற்கு சமாந்தரமாக இருக்கும். அதுதான் முக்கியமான விடயம் பார்க்க போகிறோம். இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஊடகங்களின் பொது மேற்பரப்புகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக உள்ள போது குறித்த ஒரு ஊடகத்திலிருந்து செல்லும் ஒளிக்கதிர் மீண்டும் அதே முறிவு சுட்டியுடைய ஊடகத்திலிருந்து வெளிப்படின் ஆரம்ப படுகதிரும் இறுதி வெளிப்படுகதிரும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இதை இன்னும் ஒரு மொழியில் சொல்வதாக இருந்தால் படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமனாக இருக்கும். இதை நாங்கள் சிக்னலின் விதியின் வடிவத்தை வச்சுக்கொண்டு இலகுவாக நிறுவலாம். அந்த நிறுவல பாக்கிகளை பாருங்க. உதாரணமாக இங்கே இந்த ஊடகம் வழி பார்த்துக்கொள்ளுங்க. முறிவு சுட்டி 1, நீங்கள் வெற்றிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், வழி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே முறிவு சுட்டி 1 n 1 இருக்குது. அடுத்தது ஒரு இன்னொரு ஊடகம், அங்கே தனி முறிவு சுட்டி n 2 இருக்குது. இங்கே n 1 இருக்குது. மீண்டும் n 1 இருக்குது. அப்போ ஆரம்ப ஊடகமும் இறுதி ஊடகம் ஒரே ஊடகமாக இருந்தால் சரி, கட்டாயம் வெற்றிடம் தான் கொண்ட அவசியம் இல்லை, வழி தான் கொண்டு இல்லை. அப்படி இருந்தால் இலகுவாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமனாக இருக்கும். அந்த வகையில் படுகதிரும் வெளிப்படுகதிரும் சமாந்தரமாக இருக்கும். இதை இலகுவாக நிறுவனத்துக்காண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள முறிகோணத்தை நான் R1 என்று எடுத்தேன் என்றால்
இதில் முறிகோணம் என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியும், செவ்வனுக்கும் முறிகதற்கும் இடைப்பட்ட கோணம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சமாந்தரமாக இருக்குது. கிடைக்கோடுகள் என்னுடைய இந்த படத்தின்படி கிடைக்கோடுகள். இது R1 இருந்தால் ஒன்று விட்ட கோணத்தின்படி இதுவும் R1 இருக்கும். R1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முறிவு சுட்டி 2, இது 1.5. அப்போ இங்கே ஆரம்பத்தில் ஒளிக்கதிர் வந்து ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போயிருக்குது. ஆகவே செவ்வனை நோக்கி முறியும். இதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முறிவு சுட்டி 2, இங்கே 1.5 பிள்ளைகளே. ஆகவே முறிவு சுட்டி 2 வந்து உயர்வாக இருக்குது. ஆகவே ஒளி வந்து இதை பொறுத்த மட்டும் இல்லை, இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், செவ்வனை விலகி முறியுது. நான் என்னுடைய வசதிக்காண்டி இங்கே உள்ள இந்த முறிகோணத்தை R2 எடுத்தேன் என்று சொன்னால் ஒன்று விட்ட கோணத்தின்படி இதுவும் R2 வரும், இதுவும் R2 வரும். அப்போ நாங்கள் சினலின் விதியை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் வருங்கோ 1 தர sin i, 1 தர sin i. தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கல, இந்த ஊடகத்தில் பயன்படுத்திக்கல n1 sin alpha 1. அப்போ n1க்காண்டி 1 பாவிச்சிட்டேன், alpha 1க்காண்டி i பாவிச்சிருக்கிறேன். இங்கே n2 sin alpha 2. அப்போ n2ன்றது தனி முறிவு சுட்டி வந்து 2. இங்கே sin R1. இதே மாதிரி அடுத்த ஊடகத்துக்கு பாவிக்கல நீங்கள் முறிவு சுட்டி வந்து தனி முறிவு சுட்டி 1.5 பிள்ளைகளே, 1.5. இங்கே உள்ள முறிகோணம் R2, sin R2. இதே மாதிரி இதுக்கு பாவிக்கல இங்கே தனி முறிவு சுட்டி 1. இது வெளிப்பாடு கோணம் நீங்கள் sin E என்று வச்சிங்கள் என்றால் இப்படி வரப்போகுது. முழுமையாக எழுதாமல் ஆரம்ப ஊடகத்தையும் இறுதி ஊடகத்தையும் தெரிவு செய்தாலே நாங்கள் இந்த முடிவுக்கு வரலாம் I = E என்று. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தர sin I = sin E. ஆகவே sin ஐயும் sin ஈயும் சமனாக இருக்கபடியால் நிச்சயமாக ஐயும் ஈயும் சமனாக இருக்கும். ஆகவே ஆரம்ப ஊடகமும் இறுதி ஊடகமும் ஒரே ஊடகமாக இருந்தால் படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமனாக இருக்கும். அதே நேரம் படுகதிரும் ஆரம்ப படுகதிரும் வெளிப்படுகதிரும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விடயம், பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் செவ்வக வடிவமான கண்ணாடி குற்றியில் ஊடாக ஒளிமுறிவு. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, இது ஒரு செவ்வக வடிவமான கண்ணாடி குற்றி. அப்போ இது வந்து நான் செவ்வன் கீறியிருக்கிறேன், இங்கே செவ்வன், இது வழி, இது வழி. அப்போ பாருங்க, ஆரம்ப ஊடகமும் இறுதி ஊடகம் ஒரே ஊடகமாக இருக்கபடியால் இந்த ஐயும் ஈயும் சமனாக இருக்கும். அதே நேரம் ஒளி வந்து வழியிலிருந்து கண்ணாடி குட்டிகளால் போகுது. ஆகவே செவ்வனை நோக்கி முறியுது. இது 6 இருந்தால் இதுவும் 6 இருக்கும், இதுவும் 6 இருக்கும். அப்போ ஏற்கனவே பயன்படுத்த முடியும்படி இந்த ஆரம்ப கதிரும் வெளிப்படுதலும் சமாந்தரமாக இருக்கும். அதே நேரம் இந்த ஐயும் ஈயும் சமனாக இருக்கும். இதை நீங்கள் லேசர் அனுப்பிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தில் இங்கே பாருங்க, ஒரு லேசர் கட்டி லேசர் ஒளியை அனுப்புறீங்கன்னு சொன்னால் இதை அவதானிக்கலாம். இப்படியான விடயங்கள் போதிய அளவு வந்து நீங்கள் பொது இடங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நீங்கள் லோவாக பார்க்கலாம். சொல்லுங்க, லேசர் கட்டி அனுப்பிக்கல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் செவ்வன்கிறேன்னு சொன்னால் அப்போ இது வந்து படுகோணம், இது வந்து படுகோணம், இது வந்து முறிகோணம். திரும்ப இதில் நீங்கள் இதுக்கு சமாந்தரமான கோடு கீறி, அதாவது செவ்வன் கீறினீங்கள்னு சொன்னால் இது 6 என்று சொன்னால் இங்கே 1 விட்ட கோணம் பிள்ளைகளை. அப்போ இதுவும் 6 இருக்கும். வெளிப்படுகோணம் வந்து திரும்ப அதே ஊடகமாக இருந்தால் இது ஐயாகவே இருக்க போகுது. இது ஒரு முக்கியமான விடயம், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான விடயமாக கண்ணாடி குட்டியின் ஊடான ஒளி முறிவின் போது பக்க இடப்பெயர்ச்சிக்கான கோவையை பெறுதல். நாங்கள் முக்கியமான விடயம் தோற்ற இடப்பெயர்ச்சி இருக்குது, இது பக்க இடப்பெயர்ச்சி. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் முறிவு சுட்டி சமன் உண்மையாளத்தின் தோற்றாலம் பார்க்க போகிறோம். உண்மையாளம் தோற்றாலம் தோற்ற இடப்பெயர்ச்சி, இது பார்க்க போகிறது பக்க இடப்பெயர்ச்சி. முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க, பக்க இடப்பெயர்ச்சி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, இது வழி, இதுவும் வழி. அப்போ இது வந்து ஒரு ஆரம்ப படுகதிர், படுகோணம் I. இங்கால வெளிப்படுகதிர். அப்போ ஆரம்ப ஊடகமும் இடையில கண்ணாடி இருக்குது, கடைசியாக வழி இருக்குது. அப்போ ஆரம்ப ஊடகம் இறுதி ஊடகம் ஒரே ஊடகம் இருந்தபடியால் படுகதிரும் வெளிப்படுகதிரும் சமாந்தரமாக இருக்கும். அப்போ இது வந்து படுகோணம் I என்றது. படுகோணம் என்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ முறிகோணம் நான் எடுத்துக்கிறேன் இங்கே R என்று சொல்லி, இது முறிகோணம் R.
அப்போ இது முறிகோணம் ஆறுன்னு சொன்னால் பிள்ளைகளே இங்கே பாருங்க அப்போ ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கும். அப்போ இதுவும் ஆறாக இருக்க போகுது, இதுவும் ஆறாக இருக்க போகுது. அப்போ இது ஆர், இங்கே ஐ என்று சொன்னால் குத்தெதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தெதிர்கோணங்கள் சமன் என்று சொன்னால் இந்த கோணம் ஐயா இருந்தால் இந்த பெரிய கோணம் முழுக்க ஐயாக இருக்கும், இந்த பெரிய கோணம் முழுக்க ஐயாக இருக்கும். அதாவது இந்திரா கோணமும் ஐயாக இருக்க போகுது. அப்போ இந்திரா கோணம் ஐயா இருக்கையில் இதில் நாங்கள் ஆறை கழிச்சமாக இருந்தால் இந்த எஞ்சியுள்ள கோணம் வந்து ஐ சய ஆறாக இருக்கும். இப்போ நாங்கள் திரிகோண கணித விதத்தை பயன்படுத்த போகிறோம். இதில் உங்களுக்கு தெரியும் இது வந்து 90 பாகை. அவங்க பார்த்துக்கொள்ளுங்க, எக்ஸ் என் ஒய் என்ற ஒரு செங்கோண முக்கோணி இருக்குது. திரிகோண கணித விதத்தை பயன்படுத்தணும் என்றால் நான் தடிப்பாக டி எடுத்திருக்கிறேன். அப்போ இங்கே பக்க இடப்பெயர்ச்சி என்று சொல்கிறது இப்படி வந்த கதிர் இப்படி வெளியேறி போகுது. அப்போ இந்த ரெண்டு சமாந்திர கதிருக்கும் இடைப்பட்ட தூரம்தான் பக்க இடப்பெயர்ச்சி. நாங்கள் காண வேண்டிய பக்க இடப்பெயர்ச்சி என்று சொல்கிறது இந்த எக்ஸிசெட். இந்த எக்ஸிசெட்டை கணிக்க வேணும். பாருங்க, நாங்கள் திரிகோண கணித விதம் பயன்படுத்த போகிறோம். இங்கே செங்கோண முக்கோணி இருக்குது எக்ஸ் என் ஒய். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஸ் ஆர் எழுதினு சொன்னால் கொஸ் ஆர் எழுதினு சொன்னால் கொஸ் ஆர் வந்து அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்போ அயல் பக்கமாக கண்ணாடி குட்டியின் தடிப்பு. அப்போ நான் எக்ஸ் எண்ணுக்காண்டி டீயை பயன்படுத்தலாம். டீயின் கீழ் செம்பக்கம் வந்து எக்ஸ் ஒய் வருது. அப்போ செம்பக்கம் வந்து எக்ஸ் ஒய் வருது. அப்போ இதில் இருந்து எக்ஸ் ஒய்யை எழுவாயாக மாற்றினால் எக்ஸ் ஒய் வரப்போகுது பிள்ளைகளே. டி எண்கள் கொஸ் ஆர். முக்கியமான விடயம் கவனித்து கொள்ளுங்க. முக்கியமாக உயிரியல் மாணவர்கள் ஒன்றின்கள் கொஸ்ன்னு சொல்கிறது செக். இப்போ ஒன்றின்கள் கொஸ்ன்றது செக். நாங்கள் விரும்பினா இப்படியே விடலாம், எக்ஸ் ஒய் சமன் டி எண்கள் கொஸ்ஆர்ன்னு விடலாம். அல்லது நீங்கள் எக்ஸ் ஒய் சமன் டி செக் ஆர்ன்னு எழுதி கொள்ளலாம். அப்போ எக்ஸ் ஒய் நாங்கள் கண்டுட்டோம். அப்போ எக்ஸ் ஒய் கண்டா பிறகு பக்க இடப்பெயர்ச்சி காணவளும் எக்ஸ் இசட். இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த செங்கோண முக்கோணி இந்த எக்ஸ் இசட் ஒய் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் இசட் ஒய்க்கு நான் திரிகோண விதம் பயன்படுத்த போகிறேன். அப்போ பயன்படுத்திகள் இந்த கோணம் வந்து ஐ சய ஆர். அப்போ இங்கே ஏற்கனவே நாங்கள் எக்ஸ் ஒய் கண்டுட்டோம். எக்ஸ் ஒய் என்றது டி செக் ஆர். நீங்கள் விரும்பி இருந்தால் எக்ஸ் ஒய் சமன் டி எண்கள் கொஸ்ஆர்ன்னு பயன்படுத்தி இருக்கலாம். அப்போ இதுக்கு பயன்படுத்திகளை கவனிங்க இந்த முக்கோணியில். அப்போ எக்ஸ் ஒய்யின் கீழ் எக்ஸ் இசட்டின் கீழ் எக்ஸ் ஒய் என்று சொல்கிறது. அப்போ எக்ஸ் இசட் வந்து இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் செம்பக்கம். ஆகவே இது சைன் வரப்போகுது. சைன் இந்த கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இந்த கோணம் ஐ சய ஆறாக இருக்கும். அப்போ இதில் இருந்து நாங்கள் இலகுவாக எக்ஸ் இசட்டை கணிக்கலாம். எக்ஸ் இசட் என்று சொல்கிறது எக்ஸ் ஒய் தர சைன் ஐ மைனஸ் ஆறாக இருக்கும். எக்ஸ் ஒய்க்காண்டி நான் டி எண்கள் கொஸ்ஆரும் பயன்படுத்தலாம், டி செக் ஆரும் பயன்படுத்தலாம். நாங்கள் டி செக் ஆர் பயன்படுத்தினால் டி செக் ஆர் சமன் சைன் ஐ சய ஆறாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸ் ஒய் என்றது முக்கியமான விடயம். இதுதான் பக்க இடப்பெயர்ச்சி. இந்த எக்ஸ் இசட் தான் பக்க இடப்பெயர்ச்சி. பார்த்துக்கொள்ளுங்க, இலகுவான விடயம். அப்போ இலகுவாக நிறுவிக்கொள்ளலாம், பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் திரிகோண விதத்தை பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக ஒன்றின்கள் கொஸ்ன்னு சொல்கிறது செக். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விடயத்தை பார்க்கல புள்ளி எக்ஸில் உள்ள ஒளி முறிவிற்கு சில விதியை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் n1 sin alpha 1 சமன் n2 sin alpha 2. அப்போ 1 தர sin A சமன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புள்ளி வகையில் உள்ள ஒளி முறிவுக்கு பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்திக்கல n1 sin alpha 1 சமன் n2 sin alpha 2. அப்போ 1 தர sin A வந்து n தர sin R இருக்க போது. அப்போ n வந்து sin I என்கள் sin R. அப்போ இது இலகுவான விடயம். இவ்வாறு தான் நாங்கள் சிறந்த விதியை பயன்படுத்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கோணி AX முக்கோணி AY எண்ணில்
cos ஆர்ன்றது எக்ஸ் எண்கள் xyயாக இருக்கும். நான் ஏற்கனவே ரீகாட்டிட்டேன். அப்போ டி எண்கள் xy, அப்போ xyன்றது டி செக் ஆர். உங்களுக்கு செக்கில் பிரபலியம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் xy சமன் இது எழுதியிருக்கலாம். டி எண்கள் cos ஆர் என்றும் எழுதியிருக்கலாம். திரும்ப முக்கோணி ஏவை செட்டில் சைன் ஐசய ஆர்ன்றது எக்ஸ் இசட் எண்கள் xy இங்கே ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்குது. ஆகவே எக்ஸ் இசட் வந்து டி செக் ஆர் இன்டு சைன் ஐ மைனஸ் ஆர் ஆகும். இந்த எக்ஸ் இசட் தான் பக்க இடப்பெயர்ச்சியாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு முக்கியமான விடயம். அங்கே நாங்கள் தொடர்ந்து போய்க்கல முறிவு சுட்டிக்கும் உண்மை ஆழத்திற்கும் தோற்ற ஆழத்திற்கும் இடையிலான தொடர்பு பார்க்க போகிறோம். இப்போ முறிவு சுட்டிக்கும் உண்மை ஆழத்துக்கும் தோற்ற ஆழத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்க்க போகிறீங்க. இதை பார்த்துக்கொள்ளுங்க. அடர்த்தி கூடிய ஊடகத்தில் பொருளும் அடர்த்தி குறைந்த ஊடகத்தில் அவதானியம் உள்ள போது பார்க்க போகிறோம். நான் 2 வகையாக உடைக்கிறேன். அப்போ பொருள் இருக்குது அடர்த்தி கூடிய இடத்துல. இங்கே அடர்த்தி என்று சொல்கிறது திணிவின்கள் கனவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒளியியல் அடர்ந்த ஊடகம். அதாவது எந்த ஊடகத்தில் ஒளியினுடைய கதி குறைவாக இருக்குதோ அது ஒளியியல் அடர்ந்த ஊடகமாக கருதப்படுகிறது. எந்த ஊடகத்தில் ஒளியின் கதி உயர்வாக இருக்குதோ அது ஒளியியல் ஐதான ஊடகமாக கருதப்படுகிறது. அப்போ அடர்ந்த ஊடகம் என்று சொல்கிறது அங்கே ஒளியின் கதி குறைவாக இருக்கும். ஒளியின் கதி குறைவாக இருந்தால் அது ஒளியியல் அடர்ந்த ஊடகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஊடகம், நீர், இது செவ்வன், வெளியில் வழி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஆரம்பத்தில் பொருள் ஓவில் இருக்குது. அப்போ இதிலேருந்து வார ஒளிக்கதிர், இந்த புள்ளி பீயில் ஒளி முறிவு நிகழ்கின்றது. பாருங்க, நீரில் இருந்து வழிக்கு ஒளிக்கதிர் போகுது, வெளியில் வழிக்கு போகுது. ஆகவே நீர் அடர்ந்த ஊடகம். ஏன்னா நீரில் ஒளியின் கதி தாழ்வானது. அப்போது அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகிறபடியால் செவ்வனை விலகி முடியும். அப்போ இந்த கதை நீட்டினீங்கள் என்றால் இதில் அப்போ ஓவில் உள்ள பிம்பம் வந்து ஓவிலுள்ள பொருளின் பிம்பம் வந்து ஐயில் தோன்றும். அந்த வகையில் NO வந்து உண்மை ஆழமாகவும் நான் உண்மை ஆழத்தை பிரியடியாக பயன்படுத்தியிருக்கிறேன். தோற்ற ஆழம் வந்து NI வந்து சின்னடியாக பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய டி என்றது உண்மை ஆழம். இப்போ டி என்றது NO, தோற்ற ஆழம் என்றது NI. இப்போ அங்கே பார்த்தோமே இருந்தால் அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் பிள்ளைகளே. அப்போ இந்த புள்ளி பியில் சினலின் விதியை பயன்படுத்த போகிறோம். சினலின் விதி என்று சொல்கிறது N1 sin α1 சமன் N2 sin α2 என்று பயன்படுத்துறது ஈஸி. உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் சைனைன்கள் சைனார் தடுமாறாமல் பயன்படுத்தலாம். அப்போ அந்த வகையில் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நீரில் இருந்து வழிக்கு ஒளிமுறை நடக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரில் இருந்து வழிக்கு ஒளி முறிவு நிகழ்கின்றது புள்ளி பியில். அப்போ இந்த N1 என்று சொல்கிறது நீர், அப்போ N2 வழியாக இருக்கும். அப்போ இதுதான் இந்த வடிவம் பார்த்துக்கொள்ளுங்க. புள்ளி பியில் உள்ள ஒளி முறிவிற்கு சினலின் விதியை பயன்படுத்தும் போது அப்போ சினலின் விதியின் ஒரு வடிவம் வந்து N1 sin α1 சமன் N2 sin α2. இது முக்கியமான விடயம் பிள்ளைகள். இதை நீங்கள் பயன்படுத்த பழகினால் எந்த ஒரு வினாவையும் இலவாக செய்து கொள்ளலாம். அப்போ இங்கே N1 என்று சொல்கிறது இந்த நீரினுடைய தனி முறிவு சுட்டி. அப்போ N1க்காண்டி நான் N பயன்படுத்த போகிறேன். N என்று சொல்கிறது நீரின் தனி முறிவு சுட்டி. அப்போ α1க்காண்டி R இருக்குது. R பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே செவ்வனுக்கும் படுகருக்கும் இடைப்பட்ட கோணம். N2 என்றது வழியினுடைய தனி முறிவு சுட்டி 1. நான் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்துட்டோம். அப்போ இது 1, இது α2க்காண்டி I போட்டிருக்குது. அப்போ இதே நாங்கள் எண்ணெய் இழுவாயாக மாற்றினால் சைனைன்கள் சைனார் வரும். மிக முக்கியமான ஒரு அண்ணளவாக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. கோணங்கள் சிறிதாக இருந்தால் சைன் ஐ என்றது ஐக்கு சமனாக இருக்கும் ஆரியனில். அதே நேரம் சைன் ஐயை நாங்கள் டேன் ஐன்னு எழுதலாம். இப்போ கோணங்கள் சிறிதாக இருக்கல. அப்போ ஐயும் ஆறும் மிக சிறிதாக இருந்தால், அதாவது இந்த பார்வையாளர் வந்து மிக அண்மையாக செவ்வனுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கல. இது ஒரு அண்ணளவாக்கம் தான் பிள்ளைகளே. முக்கியமான விடயம் ஒரு அண்ணளவாக்கம். அப்போ ஐயும் ஆறும் மிக சிறிதாக இருந்தால்
ஐயை மாறி மிக சிறிதாக இருந்தால் சைன் ஐயை டேன் ஐ என்று எழுதலாம். சைன் ஐக்காண்டி பார்த்துக்கொள்ளுங்க, முக்கியமான விடயம். சைன் ஐயை நாங்கள் அண்ணளவாக டேன் ஐ என்று எழுதலாம். இதே மாதிரி நாங்கள் சைன் ஆரையும் எழுதி கொள்ளலாம். டேன் ஆர் என எழுதி கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என் சமன் டேன் ஐங்கள் டேன் ஆர். அப்போ படத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, டேன் ஐயை பார்ப்போம். இந்த படத்தில் இந்த செங்கோண முக்கோணியை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த செங்கோண முக்கோணியை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த செங்கோண முக்கோணில் இது 6 பிள்ளைகளை ஒன்று விட்ட கோணம் இது 6 இருக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாங்கள் இது 5 இருந்தால் ஒத்த கோணம் இது 5 இருக்கும். இப்போ டேன் ஐக்காண்டி எதிர்பக்கம் என்பி, எதிர்பக்கம் என்பி, அயல் பக்கமாக தோற்றாளம் வரப்போகுது டி. டேன் ஆர் பார்க்கல எதிர்பக்கம் என்பி, ஓகே, அயல் பக்கம் வந்து டிஏ வரப்போகுது உண்மை ஆழம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா என்பியை நாங்கள் இலவாக நீக்கலாம். ஆகவே டி மேலே போய் சின்ன டி கீழே வரப்போகுது. ஆக இலவான விடயம் தனி முறிவு சுட்டி சமன் உண்மை ஆழத்தின்கள் தோற்ற ஆழம். அப்போ இங்கே தனி முறிவு சுட்டின்றது இந்த உதாரணத்தில் நீரின் தனி முறிவு சுட்டி வந்து உண்மை ஆழத்தின்கள் தோற்றாளமாக வருது. மிக முக்கியமான விடயம், இது ஒரு அண்ணளவாக்கம். அதாவது இந்த கோவை நாங்கள் நிர்வகிக்கல இந்த ஐயும் ஆறும் மிக சிறிதாக எடுத்துனாங்க. உதாரணமாக இது 10 பாய்க்குள்ளே இருக்கணும், 10 பாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ அதிலும் கூடுதல் இந்த சமன்பாடை பயன்படுத்திடாது. இது ஒரு அண்ணளவாக்கம் பார்த்துக்கொள்ளுங்க, முக்கியமான விடயம். அதே நேரம் இதே விடயத்தை நாங்கள் அங்கால பார்க்கல பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடர்த்தி கூடிய ஊடகத்தில் அவதானியும், அடர்த்தி கூடிய ஊடகத்தில் அவதானியம், அடர்த்தி குறைந்த ஊடகத்தில் பொருளும் உள்ள போது பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாருங்க, ஒரே நேரத்தில் 2 விடயமும் பெறுது. உதாரணமாக நீங்கள் இவரை அவதானியம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இவரை அவதானியம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ இவர் அடர்ந்த ஊடகத்தில் இருக்கிறார், நீருக்குள்ளே இருக்கிறார். அப்போ பொருள் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க ஐதான ஊடகத்தில். அப்போ இவரை பொறுத்த மட்டும் இல்லை, இது உண்மை ஆழமாகவும் தோற்றாளம் இங்கே இருக்குது பாருங்க. அப்போ இங்கே உண்மை ஆழம் குறைவாகவும் தோற்றாளம் பெருசாகவும் பெறுது. அதே நேரம் அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் பெண்ணை அவதானியாக எடுத்தீங்கன்னு சொன்னால், இவரை நீங்கள் பொருளாக எடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இவரை பொறுத்தமல்ல தோற்றாளம் பெருசாக வருது. அதற்கு நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ இங்கே அவதானி அடர்ந்த ஊடகத்தில் இருக்கல தோற்ற ஆழம் உயர்வாக இருக்குது. உண்மை ஆழத்திலும் பார்க்க முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. 2 விடயமும் ஒரே படத்தில் இருக்குது, இலவாக பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள். அப்போ இந்த ஆணை நீங்கள் அவதானியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண் இருக்கிறார் அடர்ந்த ஊடகத்தில், பெண்ணை அவதானியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் பெண் இருக்கிறார் ஐதான ஊடகத்தில். முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் அவதானி அடர்ந்த ஊடகத்தில் இருக்கல தோற்ற ஆழம் வந்து உண்மை ஆழத்திலும் பார்க்க பெருசாக இருக்கும். முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நிறுவலை பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போ நான் அவதானியை அடர்ந்த ஊடகத்தில் பயன்படுத்துகிறேன். இங்கே அவதானி இருக்கிறார். அப்போ இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். இந்த அடர்ந்த ஊடகத்தின் தனி முறிவு சுட்டியை என்னென்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அடர்ந்த ஊடகத்தின் தனி முறிவு சுட்டியை என்னென்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வழியின் தனி முறிவு சுட்டி ஒன்று ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம். அப்போ இதனுடைய தனி முறிவு சுட்டி வந்து ஒன்றாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நாங்கள் நிறுவனம்னு சொன்னால் இந்த நீரின் தனி முறிவு சுட்டி வந்து அல்ல இந்த ஊடகத்தின் தனி முறிவு சுட்டி வந்து என் அயன்கள் என்னொண்டு வரும். அதாவது இங்கே தோற்ற ஆழம் வந்து இந்த NI வந்து தோற்ற ஆழம் வந்து உண்மை ஆழம் என்னோவிலும் பார்க்க பெருசாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விடயம். இப்போ நாங்கள் தோற்ற இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை பெற போகிறோம். ஏற்கனவே பக்க இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை பெற்றாங்க. தோற்ற இடப்பெயர்ச்சிக்குரிய கோவையை பெற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருள் ஓவில் இருக்குது, அவதானி இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. உண்மையில் இந்த படத்தின்படி இவர் மிக அண்மையாக இருக்கணும். இவ்வளவு தூரம் அப்போ நான் படத்தில் வந்து பெருசாக இருந்தாலேயே பார்த்துக்கொள்ளுங்க, இது உண்மையில் மிக சிறிய தூரமாக இருக்கணும். இந்த கோணம் சிறிதாக இருக்கணும். அப்போ பொருள் ஓவில் இருக்குது. அப்போ ஒரு அவதானி அந்த பொருளை பார்க்கணும்னு சொன்னால் அந்த பொருளிலிருந்து வர ஒளிக்கதிர் வந்து அவதானியை அடையணும். அப்போ நான் இங்கே இருந்தாலும் நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க, அவதானி இங்கே இருக்கிற மாதிரி தான் யோசிக்க வேணும். இது வந்து மிக ஒரு சிறிய தூரம் தான். அப்போ ஓவிலிருந்து வர சாதாரண வர ஒளிக்கதிர் வந்து முக்கியமான விடயம்
படுகோணம் 0 என்று சொன்னால் ஒளிமுறிவு நிகழும். படுகோணம் 0 சொன்னால் முறைகோணம் 0 இருக்கும். உதாரணமாக இது நிலைக்குத்தா போகிற ஒளிக்கதிர் அப்படியே போயிடும். அப்போ நிலைக்குத்தா போகிற ஒளிக்கதிர் வந்து அப்படியே போயிடும். இது பொருள் பிள்ளைகளே. அப்போ இங்கேருந்து வார ஒளிக்கதிர் ஒன்று பக்கமாக வந்திருந்தால் இது படுகோணம் ஐயா இருந்தால் இதில் முறைகோணம் ஆறு. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, முறைகோணம் ஆறு. அப்போ இதை நீங்கள் நீட்டிங்கள் என்று சொன்னால் இது சந்திக்கிற புள்ளி வந்து பிம்பமாக இருக்க போகுது. அப்போ இங்கே MO வந்து பொருள் தூரம், அதாவது வந்து MO வந்து உண்மை ஆழம், MI வந்து தோற்ற ஆழம். இந்த OI தான் தோற்ற இடப்பெயர்ச்சி. அதாவது நாங்கள் தோற்ற இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது வந்து ஓவில தோன்ற வேண்டியது இடம்பெயர்ந்து ஐயில் தோன்றுது. அப்போ இந்த OI தான் தோற்ற இடப்பெயர்ச்சி, தோற்ற இடப்பெயர்ச்சி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் நிறுவிட்டோம் வந்து இதனுடைய முறிவு சுட்டியை இந்த பதார்த்தத்தின் முறிவு சுட்டியை என்னென்று வச்சிங்கன்னு சொன்னால் எண் எடுக்கலாம். நாங்கள் எண் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க. உண்மை ஆழம் வந்து MOவுக்காண்டி நான் Tயை பயன்படுத்தலாம். உண்மை ஆழம். தோற்ற ஆழம் வந்து MI, அது MIயை பயன்படுத்துகிறேன். இதற்கே நிறுவிட்டோம். ஆகவே இதில் இருந்து MIயை இழுவாயாக மாற்றினால் டீன்கள் என்னென்று வரப்போகுது. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தடிப்பு டீயை நாங்கள் MI ஆகவும் சக IO ஆகவும் உடைச்சுக்கொள்ளலாம். இப்போ இது வந்து T, இந்த MIக்காண்டி நான் டீன்கள் என்ன பயன்படுத்தலாம். இந்த IO தான் தோற்ற இடப்பெயர்ச்சி. இதே நாங்கள் Dயை எழுவாயாக மாற்றினால் D வரப்போது T சய டீன்கள் எண்ணாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் தடிப்பை பொதுவார்த்தீங்கள்னு சொன்னால் T சமன் 1 சய 1 எண். ஆகவே தோற்ற இடப்பெயர்ச்சி என்றது முக்கியமான கோவை T சமன் T தர 1 சய 1 எண்ணாக இருக்கும். இங்கே T என்றது தடிப்பு. இந்த கண்ணாடி குட்டியாக இருந்தால் கண்ணாடி குட்டியின் தடிப்பு. இந்த அடர்த்தி கூடிய ஊடகத்தின் தடிப்பு. இது சமாந்தரமான ஒரு ஊடகம். கண்ணாடி குட்டியாக இருந்தால் கண்ணாடி குட்டியின் தடிப்பை நீங்கள் எடுக்கலாம். D வந்து தோற்ற இடப்பெயர்ச்சி. இது வந்து N வந்து இதனுடைய தனி முறிவு சுட்டியாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கண்ணாடி குட்டியின் தடிப்பு T, கண்ணாடியின் முறிவு சுட்டி N, தோற்ற இடப்பெயர்ச்சி D, உண்மை ஆழம் MO, தோற்றாழம் MI. அப்போ MIயை நான் எழுதி கொள்ளலாம் டீன்கள் என்னென்னு சொல்லி. அதாவது பாருங்க, முறிவு சுட்டி சமன் உண்மை ஆழத்தின்கள் தோற்றாழம், உண்மை ஆழம் T கீழ் MI. அப்போ MIயை எழுவாயாக மாற்றினால் டீன்கள் என் வரப்போகுது. அப்போ தோற்ற இடப்பெயர்ச்சி D சமன் T சய MIயாக இருக்கும். இப்போ D சமன் T தர 1 சய 1 எண்ணாக இருக்கும். அப்போ இந்த சமன்பாடில் போட்டிங்கன்னா நிறைய கணக்குகளை செய்யலாம். உதாரணமாக T சமன் 4 சென்டிமீட்டராக இருந்து கண்ணாடியினுடைய தனி முறிவு சுட்டி 3 இருந்தால் தோற்ற இடப்பெயர்ச்சியை காண்றதுக்கு இந்த கோவையை நீங்கள் பயன்படுத்திங்கள்னு சொன்னால் D சமன் அப்போ தடிப்புக்காண்டி நீங்கள் 4 பயன்படுத்த போகிறோம். 1 சய 1 எண் வாரப்படியால் பிள்ளைகளை இது வரப்போகுது. ஓகே, 1 எண் வாரப்படியால் இது வரப்போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. 2 எண்கள் 3 வரும். இதே இருந்து தோற்ற இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோற்ற இடப்பெயர்ச்சி வந்து 4 எண்கள் 3 அமையும். இப்படியான கணக்கில் இலவாக பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடில் பிரதிகிற கணக்குகள் சாதாரணமாக இருக்குது. நான் அடுத்த உதாரணத்தில் கண்ணாடி குட்டியின் தடிப்பு 4 சென்டிமீட்டர், கண்ணாடியின் தனி முறிவு சுட்டி 3 இந்த சமன்பாடில் போடுறோம். D சமன் T காண்டி 4 1 சய 1 3 2 வரப்போகுது. இந்த சுருக்கைகள் 1 3 4 3 இருக்கும். தோற்ற இடப்பெயர்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது, முறிவின் போது ஏற்படும் தோற்ற இடப்பெயர்ச்சியானது பொருளின் நிலையில் தங்கியிருப்பதில்லை என காட்டல். ஒரு முக்கியமான விடயம். முறிவின் போது ஏற்படுற தோற்ற இடப்பெயர்ச்சியானது பொருளின் நிலையில் தங்கியிருப்பதில்லை என காட்டல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு கண்ணாடி குட்டின்னு வச்சுக்கொள்ளுங்க. பொருள் O இங்கே இருக்குது.
பொருள் ஓ இங்கே இருக்குது. நாங்கள் பொருளின் நிலை என்று சொல்கிறது கண்ணாடி குற்றிக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட தூரம். அதாவது இந்த OA என்றது முக்கியமான விடயம். இந்த OA என்றது ஏற்கனவே உள்ள தோற்றத்தை பற்றி தான் வரும். இந்த OA என்றது ஏற்கனவே நாங்கள் கணித்த D சமன் ஏற்கனவே கணித்த பார்த்துக்கொள்ளுங்களா. இந்த OA என்றது அதை நான் D என்று போடுறேன். அது சமனாக இருக்கும் T தர 1/1 எண்ணாக இருக்கும். அதாவது இந்த OA வந்து ஜூ என்றது இந்த கண்ணாடி குட்டிக்கும் இந்த பொருளுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அங்கே இருக்காது பிள்ளைகள். அதான் பார்க்க போகிறோம். பாக்கிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து வர ஒளிக்கதிர் வந்து இது வழியாக இருந்து மேலேயும் வழியாக இருந்தால் அப்போ இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம், செவ்வனை நோக்கி முறிய போகுது. இது வந்து படுகோணமாக இருந்தால் இது வந்து முறிகோணம். திரும்ப வார ஒளிக்கதிர் வந்து இது வந்து முறிகோணம் 6 இருந்தால் இதுவும் முறிகோணம் 6. ஏனென்றால் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கும். இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆரம்ப ஊடகம் இறுதி ஊடகம் ஒரே ஊடகமாக இருந்தால் படுகதிரும் வெளிப்படுகதிரும் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இப்போ இந்த வெளிப்படு கோணமும் ஐயாத்தான் இருக்க போகுது. ஆகவே இந்த கதிரும் சமாந்தரமாக இருக்க போகுது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓவியில் உள்ள பொருள் இறுதி பிம்பமாக ஏல தோன்றுது. அப்போ இங்கே உள்ள தோற்ற இடப்பெயர்ச்சி OA. அதே நேரம் பொருள் Bயில் இருந்திருந்தால் அதனுடைய நிலை வந்து E-ஆக இருக்கும். பொருள் Bயில் இருக்கையில் தோற்ற இடப்பெயர்ச்சி வந்து பார்க்கல நீங்கள் BE-யாக இருக்க போகுது. தோற்ற இடப்பெயர்ச்சி BE-யாக இருக்க போகுது. முக்கியமான விடயம் இந்த OBEA ஒரு இந்த நாட்பக்கல் வந்து ஒரு இணைகரமாக இருக்க போகுது. ஏனென்றால் இதன் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விடயம் இந்த OBEA ஒரு இணைகரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இணைகரத்தின் அடிப்படை இயல்புகள் வந்து எதிர்ப்பக்கங்கள் சமன். அவை அந்த வகையில் இந்த OAயும் BEயும் சமனாக இருக்க போகுது. அப்போ OAயும் BEயும் சமனாக இருக்கும். இந்த BE என்றது ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்குது T தர 1/1 அவர் முக்கியமான விடயம் என்னென்றால் தோற்ற இடப்பெயர்ச்சி ஜூவில் தங்கிராது. ஜூ என்றது பொருளின் நிலையில் தங்கிராது. இதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ கண்ணாடி குட்டியின் தடிப்பு T, கண்ணாடியின் முறிச்சுட்டி N, தோற்ற இடப்பெயர்ச்சி D, உண்மையாளம் BD, தோற்றாளம் BE. அப்போ நாற்பக்கல் OBEA ஒரு இணைகரமாக இருக்க போகுது. ஆகவே OAயும் BEயும் சமனாக இருக்கும். அப்போ BE என்றது ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்குது, இது ஏற்கனவே நிறுவியாச்சுது. ஆகவே OA என்றது T தர 1/1 எண்ணாக இருக்க போகுது. ஆகவே தோற்ற இடப்பெயர்ச்சி அப்போ இங்கே தோற்ற இடப்பெயர்ச்சி வந்து பொருளின் நிலையில் தங்கிராது. இப்போ கண்ணாடி குட்டிக்கு எவ்வளோ தூரம் கீழே இருந்தாலும் தோற்ற இடப்பெயர்ச்சி மாற்றம் அடையாது. ஒரு முக்கியமான முடிவு பார்த்துக்கொள்ளுங்க. இதே நேரம் நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய ஊடகங்கள் இருக்கையில் வர தோற்ற இடப்பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். நிறைய ஊடகங்கள் இருக்கையில் வர தோற்ற இடப்பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. சமாந்திர பக்கங்களுடைய பல ஊடகங்களினூடாக ஒரு பொருளை அவதானிக்கும் போது ஏற்படும் மொத்த தோற்ற இடப்பெயர்ச்சியானது ஒவ்வொரு ஊடகமும் தனித்தனியே ஏற்படுத்தும் தோற்ற இடப்பெயர்ச்சிகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. நாங்கள் பல ஊடகங்கள் சமாந்திரமாக இருக்கையில் ஒவ்வொரு ஊடகத்திலையும் வர தோற்ற இடப்பெயர்ச்சியை கண்டு கூட்டினால் மொத்த தோற்ற இடப்பெயர்ச்சி தரும். இதே மாதிரி ஒவ்வொரு ஊடகத்திலையும் வர தோற்றாளத்தை கண்டு கூட்டினால் மொத்த தோற்றாளம் வரும். இங்கே நாங்கள் சார் முறிச்சுட்டி போட மாட்டோம். உதாரணமாக ஒரு ஊடகத்தின் தனி முறிச்சுட்டி N1 இருந்தால் இங்கே பயன்படுத்துறது அந்த தனி முறிச்சுட்டி N1. இன்னும் ஒரு ஊடகத்தின் தனி முறிச்சுட்டி N2 இருந்தால் பயன்படுத்துறது N2. அப்போ இங்கே 2 ஊடகங்கள் நான் எடுத்துருக்கிறேன். இது T1 தடிப்பு, இது T2 தடிப்பு. இதே மாதிரி நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து எழுதியிருக்கலாம். T3 சமன் 1/1 என்று வரப்போகுது. பிள்ளைகளை இது நீங்கள் பல்வேறு வினாவுக்கு பயன்படுத்துங்க. எஸ்ஏல கேட்டால் நீங்கள் நிறுவித்தான் காட்ட வேணும். எஸ்ஏல கேட்டால் நிறுவித்தான் காட்ட வேணும். இது ஒரு நியம சமன்பாடு இல்லை. பல்வேறு வினாவுக்கு பயன்படுத்தலாம். நான் இதை 2 ஊடகங்களுக்கு நிறுவி காட்ட போகிறேன். 2 ஊடகங்களுக்கு நிறுவி காட்ட போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி நிறுவ வந்து பார்ப்போம். நிறுவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, நான் அடுத்த உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே ஆரம்ப ஊடகம் கீழே வழியாலேயும் வழி பொருள் ஓவில் இருக்குது. அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, இந்த அடியில் இருக்குது. இதனுடைய தனி முறிவு சுட்டி N1, இதனுடைய தனி முறிவு சுட்டி N2.
அப்போ என்னுடைய வசதிக்காக நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது செவ்வனை விலக்கி முடிஞ்சபடியால் அப்போ என்னுடைய வசதிக்காண்டி நான் எடுத்திருக்கேன். N1 வந்து பெருசு N2 ஆகும். நீங்கள் விரும்பினா மாறி இருந்தாலும் இந்த சூத்திரம் பொருத்தமானது. நான் என்னுடைய வசதிக்காண்டி நிறுவலுக்காண்டி நான் இப்படி எடுத்திருக்கேன். அப்போ பாருங்க, இதிலிருந்து வார ஒளிக்கதிர் நேர வார ஒளிக்கதிர் அப்படியே போயிடும். அதாவது உதாரணமாக படுகோணம் 0 என்று சொன்னால் முறிகோணம் 0 அப்படியே போயிடும். அப்போ ஒரு ஒளிக்கதிர் சரிஞ்சு வந்திருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க, செவ்வனை விலகி முறியுது. செவ்வனை விலகி முறியுது. அப்போ இது 5 இருந்தால் இது 6 இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 6 இருக்குது. திரும்ப இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வழி திரும்ப செவ்வனை விலகி முறியுது. அப்போ இதில் நாங்கள் திரிகோணானது விதம் பயன்படுத்த போகிறோம். முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே படுகோணம் I, முறிகோணம் R, திரும்ப ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கும். அப்போ இங்கே R வரும், இங்கே E வரப்போகுது. அப்போ இது E என்றால் ஒத்த கோணம் சமனாக இருக்க போது இங்கே E. இது R என்று சொன்னால் இங்கே பாருங்க, இது R ஒத்த கோணம் சமன் இங்கே இருக்க போகுது. இது I என்று சொன்னால் இதுவும் I ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்குது. நாங்கள் இங்கே சினல் விதியை பயன்படுத்திக்கல பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது இந்த ஒளி முறிவுக்கு சினல் விதியை பயன்படுத்த போகிறோம். திரும்ப இங்கே பயன்படுத்த போகிறேன். இந்த நிறுவியை கொள்ளலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான விடயம் OI1 பார்த்துக்கொள்ளுங்க. நிறுவலை பார்த்த மாதிரி இருந்தால் சமாந்தர ஊடகங்களின் தடிப்புகள் முறையே T1, T2 என்க. இவற்றின் தனி முறிவு சுட்டிகள் முறையே N1, N2 என்க. புள்ளி Cயில் உள்ள ஒளி முறிவிற்கு சினல் விதியை பயன்படுத்த போகிறேன். அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி N1 sin alpha 1 சமன் N2 sin alpha 2. அப்போ பார்த்துக்கோன்னா முதலாவது நாங்கள் பயன்படுத்த போகிறது புள்ளி Cயில் உள்ள ஒளி முறிவுக்கு. புள்ளி Cயில் உள்ள ஒளி முறிவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் படுகோணம் I, முறிகோணம் R பயன்படுத்த போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முறிவு சுட்டி N1 alpha 1க்காண்டி ஐயும் N2 alpha 2க்காண்டி Rயும் பயன்படுத்துகிறோம். அப்போ I, R மிக சிறிய கோணங்களாக இருப்பேன். N1 தர tan I வந்து நாங்கள் sin I எழுதி கொள்ளலாம் பிள்ளைகளை. tan I என்று சொல்லி sin R எழுதலாம், tan R என்று சொல்லி. அப்போ N1 தர tan I சமன் N2 தர tan R இருக்க போகுது. அப்போ பார்த்துக்கோங்க, tan I காண்டியும் tan R காண்டி நாங்கள் பிரதிவு செய்ய விடும். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் tan I காண்டி tan R காண்டி இங்கே பிரதிவு செய்ய போகிறோம். இங்கே tan I என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே tan I பார்த்திங்கன்னு சொன்னால் tan I வந்து DCNகள் DO வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் tan R பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பக்கம் DC, அயல் பக்கம் DI1 வரப்போகுது. அப்போ இதை அங்கே கொண்டே பயன்படுத்த போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க, இதை பயன்படுத்திக்கல. அப்போ tan I காண்டி DCNகள் DOவும் tan R காண்டி DCNகள் DI1ம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் DCN இலகுவாக நீக்கலாம். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதிலிருந்து DI1ஐ எழுவாயாக மாற்றுறேன். அப்போ குறுக்க பெருக்கினா DI1 வந்து N2வின்கள் N1 தர DOவாக இருக்கும். DOன்றது அதனுடைய தடிப்பு T1. அப்போ DOக்காண்டி T1 போடலாம். அப்போ DI1 வந்து N2வின்கள் N1 தர T1ஆக இருக்குது. அப்போ இதே எங்களுக்கு தேவையான முக்கியமான விடயம் DI1ன்கள் N2 வந்து T1ன்கள் N1ஆக வருது. மீண்டும் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் N1 தர tan I சமன் N2 தர tan R. அப்போ tan I வந்து DCன்கள் DOவாக இருக்கும். tan R வந்து DCன்கள் DI1ஆக இருக்கும். இப்போ நாங்கள் DCயை நீக்கினால் குறுக்க எடுத்தீங்கன்னு சொன்னால் DI1 வந்து N2வின்கள் N1 தர DOவாக இருக்க போகுது. இப்போ DOன்றது T1ஆக இருக்க போகுது. ஆகவே DI1 வந்து N2வின்கள் N1 தர T1ஆக இருக்கும். ஆகவே என்னோட தேவைக்காண்டி DI1ன்கள் N2 வந்து T1ன்கள் N1ஆக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான விடயமாக நாங்கள் இதில் புள்ளி Bயில் உள்ள ஒளி முறிவுக்கு சினல் விதியை பயன்படுத்த போகிறோம். புள்ளி Bயில் நாங்கள் ஒளி முறிவுக்கு சினல் விதியை பயன்படுத்திக்கல எங்களுக்கு நிச்சயமாக இங்கே பயன்படுத்திகளை பார்த்துக்கொள்ளுங்க. சினல் விதியை N2 தர இது R என்று சொன்னால் பிள்ளைகள் இதுவும் R இருக்க போகுது. அப்போ N2 தர sin R வந்து வெளியில் முறிவு சுட்டி வந்து வழியாக இருக்கக்கூடியால் 1 தர sin E ஆக இருக்க போகுது.
sin ஈயாக இருக்க போகுது. அப்போ இங்கே நாங்கள் N2வை எழுவாயாக மாற்றம் செய்தோம்னு சொன்னால் N2 வந்து sin E என்கள் sin R. அப்போ இங்கேயும் ஆரும் ஈயும் மிக சிறிதாக இருந்தால் sin ஈயை நாங்கள் எழுதி கொள்ளலாம் tan E என்று. இப்போ sin E காண்டி tan E எழுதலாம். sin E காண்டி நாங்கள் tan E எழுதலாம். sin R காண்டி tan R எழுதலாம். எழுதிக்கல tan ஈயை பார்த்தீங்கன்னு சொன்னால் AB என்கள் AI வரப்போகுது. tan R பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய முக்கோணை பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய முக்கோணு tan R என்றது AB என்கள் AI1. அதாவது இன்னொரு R கேட்கல குழப்பம் இல்லாமல் ஓகே எதிர்பக்கம் AB வரத்தக்கதாக எழுதி கொள்ளுங்க. அப்போ tan R எழுதிக்கல AB என்கள் AI1 வரப்போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளி Bயில் நிகழ்கின்ற ஒளி முறிவிற்கு சினெல்லின் விதியை பயன்படுத்த புள்ளி Bயில் நிகழ்கின்ற ஒளி முறிவிற்கு சினெல்லின் விதியை பயன்படுத்த N1 sin alpha 1 சமன் N2 sin alpha 2. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் வந்து N2 alpha 1க்காண்டி R sin R சமன் N2 முடிவு சுட்டி வந்து 1 sin E. அப்போ N2 tan R வந்து tan E இருக்க போகுது. அப்போ tan R காண்டி AB என்கள் AI1 tan E காண்டி AB என்கள் AI. அப்போ இங்கே நாங்கள் ABயை நீக்கிவிட்டோம்னு சொன்னால் AI என்றது AI1 என்கள் N2 இருக்க போகுது. இந்த AIயை நாங்கள் AI சக DI1 ஆக எழுதி கொள்ளலாம். இல்லை இது வந்து DI1 ஆக எழுதி கொள்ளலாம். கீழே N2 இருக்க போகுது பிள்ளைகள். இது AD என்கள் N2 சமன். அப்போ இதை நாங்கள் AD என்கள் N2 சக DI1 என்கள் N2. ஏற்கனவே முன்னுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த AD என்கள் N2 காண்டி நாங்கள் இந்த AD என்கள் N2 சரி DI1 என்கள் N2 காண்டி T1 என்கள் N1 பயன்படுத்தலாம். இதை பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பெருமானத்துக்காண்டி இந்த DI1 என்கள் N2 காண்டி நாங்கள் DI1 என்கள் N2 காண்டி T1 என்கள் N1 பயன்படுத்தலாம். அப்போ இங்கே பயன்படுத்தணும்னு சொன்னால் அப்போ T2 என்கள் N2 சக T1 என்கள் N1. அதாவது AI என்றது மொத்த தோற்றாளம் வந்து ஒவ்வொரு ஊடகத்தாலையும் மாற தோற்றாளங்களை கண்டு கூட்டினா சரி. சரி. நான் இங்கே 2 ஊடகங்கள் எடுத்துனாங்க பிள்ளைகள். நீங்கள் விரும்பினால் பல ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே N2 என்றது அந்த ஊடகத்தோட தனி முறிவு சுட்டி, N1 என்றது அந்த ஊடகத்துடைய தனி முறிவு சுட்டி. இது நீங்கள் முக்கியமான விடயம் எஸ்ஏக்கு பயன்படுத்த நிறுவி காட்ட வேணும். பார்த்துக்கொள்ளுங்க OI சக AI தான் வந்து T1 சக T2 இருக்க போகுது. அப்போ இந்த OI தான் மொத்த தோற்றோட பேச்சியாக இருக்க போகுது. அப்போ அது T1 சக T2 சக AI கேட்க நாங்கள் நிறுவின அந்த கோவையை போடுறோம். அப்போ T1 சக T2 இது AI காண்டி T2 என்கள் N2 சக T1 என்கள் N1. நீங்கள் ஒழுங்குபடுத்திகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஒழுங்காடுத்தீங்கன்னு சொன்னால் T1 தொடர்பாடுத்தீங்கன்னு சொன்னால் பொதுவாடுத்தீங்கன்னா T1 சமன் 1 சய 1 என்கள் N1 சக T2 சமன் 1 சய 1 என்கள் N2 வருது. ஆகவே ஒவ்வொரு ஊடகத்திலையும் மாற தோற்றடப்பேச்சில் கண்டு கூட்டினால் மொத்த தோற்றடப்பேச்சு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த நிறுவல் நீங்கள் பழகினா ஈஸியாக எஸ்சியில் கழிவறைகளை செய்யலாம். எம்சிக்கு நேரடியாக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க போகிறது அவதி கோணம். அவதிக்கோணம்ன்றது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே. அவதிக்கோணம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒளி கதிர் வந்து அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போய்க்கல. உதாரணமாக ஒரு குறித்த நிற ஒளியானது ஒளியியல் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியியல் ஐதான ஊடகத்துக்கு போய்க்கல செவ்வென விலகி முறியும். படுகோணம் கூட்டினீங்கன்னு சொன்னால் முறிகோணமும் கூடும். அப்போ முறிகோணம் 90 பாகையாக இருக்குமாறு அடர்ந்த ஊடகத்தில் படுகோணம் சாத்தியமானது. இந்த படுகோணத்துக்குத்தான் பேர் அவதிக்கோணம். அதாவது இந்த அவதிக்கோணம் இந்த கோணம் வந்து அந்த குறித்த 2 ஊடகங்களுக்கான அந்த குறித்த ஒளிக்கான அவதிக்கோணம் என அழைக்கப்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு குறித்த நிற ஒளியானது ஒளியியல் அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து ஒளியியல் அடர்த்தி குறைந்த ஊடகத்துக்கு செல்லும் போது முறிகோணம் 90 பாகை ஆகுமாறு அடர்ந்த ஊடகத்தில் ஒரு படுகோணம் காணப்படும். இந்த படுகோணம்தான்
அவ்விரு ஊடகங்களுக்குமான அக்குறித்த நிற ஒளிக்கான அவதி கோணம் என அழைக்கப்படும். முக்கியமான விடயம் இது அவதி கோணம். அப்போ ஊடகங்கள் வேறுபடுகிற போது அவதி கோணம் வேறுபட போகுது. அதே மாதிரி நிறங்கள் ஒரு குறித்த ஒளியின் நிறம் மாறைகளையும் ரெண்டும் ஒரே ஊடகமாக இருந்தாலும் அவதி கோணம் மாற்றம் அடையும். அவதி கோணம்ன்றது ஒரு முக்கியமான விடயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், இது அவதி கோணமாக இருக்குது பாருங்க. இதுவும் 90 வேண்டாப்பிள்ளைகள், இதுவும் 90 பாகதான். அது ஒளிக்கதிர் அந்த ரெண்டு ஊடகங்களையும் பிரிக்கிற பொது மேற்பரப்பில் மருவி செல்கின்றது. இதுதான் அவதி கோணம்னு சொல்கிறோம் நாங்கள். முக்கியமான விடயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இதில் கீழே ஒளியியல் அடர்ந்த ஊடகம், மேலே ஒளியியல் ஐதான ஊடகம். அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படுகோணம் அவதி கோணத்தில் பார்க்க குறைவாக இருக்குது. அப்போ இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். ஒளிக்கதிர் போயக்கில் ஒரு பகுதி முறிவடைகின்றது. அதே நேரம் முக்கியமான விடயம் ஒரு பகுதி தெறிப்படையும். இது பகுதியாக தெறிப்படைஞ்ச ஒளிக்கதிர், இது பகுதியாக தெறிப்படைஞ்ச ஒளிக்கதிர், இது பகுதியாக தெறிப்படைஞ்சு ஒளிக்கதிர். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முறிகோணம் ஆறு. இது அடர்ந்த ஊடகமாக இருக்கிறபடியால் இந்த முறிகோணம் ஆறு பெருசாக இருக்கும். படுகோணத்தை கூட்டினால் ஒரு நிலையில் இந்த ஒளிக்கதிர் அந்த பொதுவான மேற்பரப்பில் மருவி செல்லும். அதாவது முறிகோணம் 90 பாகையாக இருக்கும். முறிகோணம் 90 பாகையாக இருக்கிற அடர்ந்த ஊடகத்தில் உள்ள படுகோணத்துக்கு பேர் தான் அவதி கோணம். இந்த சியத்தான் அவதி கோணம்னு நான் குறிச்சிருக்கேன். சி என்றதான் அவதி கோணமாக குறிக்கப்பட்டிருக்குது. இங்கேயும் ஒரு பகுதி தெறிப்படைய போகுது. அப்போ அதே நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த படுகோணம் அவதி கோணத்திலும் பார்க்க பெருசாக இருந்தால் முற்று முழுதாக தெரித்து அடர்ந்த ஊடகத்திலே ஒளிக்கதிர் போகும். இது முழுவக தெறிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, பகுதியாக முறிஞ்சு பகுதியாக தெரிச்சு போகுது. இங்கே பகுதியாக தெரிஞ்சு ஒரு பகுதி மருவி போகுது. இந்த கோணத்துக்கு தான் பேர் அவதி கோணம். இந்த அவதி கோணம்ன்றது குறித்த ஒரு நிற ஒளிக்கும் குறிப்பிட்ட 2 ஊடகங்களுக்கும் தான் மாறிலியாக இருக்கும். படுகோணம் அவதி கோணத்திலும் பார்க்க பெருசாக இருந்தால் முழு அகத்தரிப்பு நிகழும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் முழு உள்தரிப்பு அல்லது முழு அகத்தரிப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒளியியல் அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து ஒளியியல் அடர்த்தி குறைந்த ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது படுகோணமானது அவ்விரு ஊடகங்களுக்குமான அவதி கோணத்திலும் பெரிதாக இருப்பேன் ஒளியானது அடர்த்தி கூடிய ஊடகத்துள் முற்றாக தெறிப்படையும். இது முழு அகத்தரிப்பாகும். முற்று முழுதாக தெறிப்படைகின்றது. ஆகவே இது முழு அகத்தரிப்பு. பார்த்துக்கொள்ளுங்க, முக்கியமான விடயம். இங்கே பார்த்த மாதிரி இருந்தால் முழு அகத்தரிப்பு நிகழ்வதற்கு அவசியமான நிபந்தனைகள் கட்டாயம் ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு செல்லணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிக்கதிரானது ஒளியியல் அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து ஒளியியல் அடர்த்தி குறைந்த ஊடகத்துக்கு செல்ல வேண்டும். அதே நேரம் படுகோணமானது அவ்விரு ஊடகங்களுக்குமான அவதி கோணத்திலும் பெரிதாக இருத்தல் வேண்டும். முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க, முழு அகத்தரிப்பு. முழு அகத்தரிப்பு நிகழ்வுன்னு சொன்னால் படுகோணம் அந்த குறித்த 2 ஊடகங்களுக்குமான அவதி கோணத்திலும் பெருசாக இருத்தல் வேண்டும். முக்கியமான விடயம். அதே நேரம் ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகுது. அப்போ முற்று முழுதாக தெறிப்படைஞ்சு அடர்ந்த ஊடகத்துக்கு தான் ஒளிக்கதிர் போகுது. படுகோணம் தெறிகோணமாக தெறிப்படையும். நாங்கள் சில ஊடகங்களுக்கான அவதி கோணத்தை பார்ப்போம். அந்த வகையில் பாருங்க, கண்ணாடி வழி ஊடகத்திற்கான அவதி கோணத்தை காணல். பாருங்க, இதுதான் அவதி கோணம் சி என்று வைக்கிறேன் பிள்ளைகளே. இது கண்ணாடி, இது வழி. உங்களுக்கு தெரியும், கண்ணாடி பல வகைப்பட்ட கண்ணாடிகள் இருந்தாலும் சாதாரணமாக கண்ணாடியின் உருவி சுட்டியை நாங்கள் ஒன்று சமஞ்சாக எடுக்கிறோம். கண்ணாடியின் உருவி சுட்டி தனி உருவி சுட்டி ஒன்று சமஞ்சாக எடுக்கப்படுகிறது. வழியின் தனி உருவி சுட்டி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அது ஒன்றாக இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே நிகழ்கின்ற ஒளி முறிவுக்கு சினெல்லின் விதியை பயன்படுத்த போகிறோம். பாருங்க, சினெல்லின் விதியை பயன்படுத்த n1 sin alpha 1 சமன் n2 sin alpha 2. முக்கியமான விடயம், சினெல்லின் விதியை பயன்படுத்தியதில் ஒளிக்கதிர் எங்கே இருந்து எங்கே போகிறோன்னு சொல்லி பயன்படுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடியிலிருந்து வலிக்கு போகுது. இப்போ கண்ணாடியிலிருந்து வலிக்கு போகிறபடியால் இந்த 1 எல்லாம் கண்ணாடியினுடைய தனி முடிவு சுட்டி. alpha 1ன்றது கண்ணாடி இருக்கைக்குள்ள படுகோணம். அந்த வகையில் n1க்காண்டி n பயன்படுத்தியிருக்கிறேன். sin alpha 1ன்றது sin c. அப்போ வலியினுடைய தனி முடிவு சுட்டி 1, alpha 2 முறிகோணம் 90 பாக இருக்கபடியால் 90 பாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ n தர sin c சமன்
ஒன்று தர சைன் 90 உங்களுக்கு தெரியும் ஒன்று பிள்ளைகளே. சைன் 90 வந்து ஒன்று. ஆகவே சைன் சி என்று நாங்கள் எழுதாக மாற்றினால் ஒன்றின்கள் எண்ணாக இருக்க போகுது. இப்போ சைன் சி வந்து ஒன்றின்கள் 1.5. ஒன்றின்கள் 1.5 நாங்கள் சுருக்கியக்கில் 0.667 வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவதி கோணம் 41 பாக 48 கிளையாக இருக்கும். அதாவது நீங்கள் 41 பாக 49 கிளையும் பயன்படுத்தலாம். நீங்கள் மடக்கை பயன்படுத்தினால் சில வேளை இது 41 பாக 49 கிளையும் வரலாம். இந்த அவதி கோணம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அவதி கோணம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். 41 பாக 48 கிளை அல்லது 41 பாக 49 கிளையாக இருக்குது கண்ணாடி வழிக்கான அவதி கோணம். இதே மாதிரி இன்னும் ஒரு ஊடகத்துக்கு பார்ப்போம். முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. நீர் வழி ஊடகத்திற்கான அவதி கோணத்தை காணல். நீர் வழி ஊடகத்திற்கான அவதி கோணத்தை காணல். இங்கே நாங்கள் சில விதியை பயன்படுத்திக்கல. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீரிலிருந்து வழிக்கு ஒளிமுறிவு நிகழ்கின்றது. அப்போ 1 வந்து நீரின் தனிமுறிவு சுட்டி, α1 அவதி கோணம், α2 உங்களுக்கு தெரியும் அவதி கோணத்துக்கான அடிப்படை விலக்கணத்தின்படி α2 வந்து 90 பாகையாக இருக்கும். அப்போ n sin c வந்து sin 90 வந்து 1. அப்போ n sin c வந்து 1 இருக்க போகுது. அப்போ n sin c வந்து 1 இருக்குது. அவை sin c வந்து 1 n. அப்போ 1 நீரிந்த முறிவு சுட்டி உள்ள 4 3. நீரிந்த தனி முறிவு சுட்டி 4 3. அப்போ நீங்கள் 3 4 வரப்போகுது 0.75. இதுக்குரிய அவதி கோணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 பாக 35 கிளையாக இருக்கும். இது ரெண்டாவது முக்கியமான அவதி கோணம். ஏற்கனவே பயன்படுத்தின அவதி கோணம் உங்களுக்கு தெரியும். கண்ணாடி வழிக்கான அவதி கோணம் 41 பாக 48 கிளை வந்தது. இது 48 பாக 35 கிளை வருது. இன்னும் ஒரு அவதி கோணத்தை பார்ப்போம். கண்ணாடி நீர் ஊடகத்திற்கான அவதி கோணத்தை காணல். இப்போ சினல் விதியை பயன்படுத்தியக்களை அப்போ ஒளி முறிவு நடக்குது பிள்ளைகளை கண்ணாடியிலிருந்து நீருக்கு பயன்படுத்துது. அப்போ n1க்காண்டி கண்ணாடியின் முறிவு சுட்டி, sin α1க்காண்டி சி, நீரின் முறிவு சுட்டி NW பயன்படுத்தியிருக்கிறேன், α2 90 பாக. இப்போ sin சி வந்து பார்த்தீங்கன்னா NW NG இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ NW உங்களுக்கு தெரியும் பெருமானம் தருவாங்கள் பாடமாக்காதீங்கோ 4 3. கண்ணாடியின் தனிமுறிவு சுட்டி சராசரியாக நாங்கள் 3 பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் சுருக்கியக்கில் 8 9 வரப்போகுது 0.8889 இருக்கும். இது 62 பாக 44 கிளை வரும். முக்கியமான 3 அவதி கோணங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவதாக கண்ணாடி வழிக்கான அவதி கோணம் வந்து 41 பாக 48 கிளையாக இருந்தது. அடுத்தது நீர் வழிக்கான அவதி கோணம் வந்து 48 பாக 35 கிளையாக இருந்தது. அடுத்தது கண்ணாடி நீருக்கான அவதி கோணம் 62 பாக 44 கிளையாக இருக்குது. நாங்கள் இன்னொரு சிறிய ஒரு வினாவை பார்த்தோமா இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் பீப்பா ஒன்றினுள் நேர்களே பார்க்கும் நோக்குனருக்கு அப்பீப்பா அரவாசி நிரம்பியிருப்பது போல் தோன்றுகின்றது. அப்போ இந்த பீப்பான்னு சொல்கிறது ஒரு சீரான உருளை பிள்ளைகளே, ஒரு சீரான உருளை. இதுக்குள்ளே பார்க்கல. இப்போ இதுக்கு ஏற்கனவே நீர் இருக்குது. அப்போ என்னுடைய வசதிக்காண்டி இந்த உருளைன்ற உயரத்தை பெரிய ஏச்சாகவும் அதுக்கு நிரம்பியுள்ள நீரின்ற உயரத்தை சிறிய ஏச்சாகவும் எடுத்தால் மேலே இருந்து அவதானிக்கிறவருக்கு இந்த அடிமட்டம் தெரியாது. அடிமட்டம் உயர்ந்திருக்க போகுது. அப்போ இவர் உருளையாக எடுக்க போகிறார். அப்போ இது வந்து நீர் பார்த்துக்கொள்ளுங்க. நான் அடுத்த மாதிரி இது ஒரு சீரான உருளை. அதனுடைய உயரம் பெரிய ஏஜ், நீருள்ள உயரம் சின்ன ஏஜ். இது அரவாசி தெரியுதுன்னு சொன்ன பிள்ளைகள். அப்போ இந்த எஞ்சியுள்ள இந்தலாம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்தலாம் வந்து ஏஜாக இருக்க போகுது. அப்போ இது அரவாசி இருக்கிறபடியால் இந்த தோற்றாளம் வந்து முக்கியமான விடயம் அதுதான். இந்த தோற்றாளம் வந்து ஏஜாக இருக்கும். இந்த தோற்றாளம் வந்து ஏஜாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம் இந்த தோற்றாளம் வந்து ஏஜாக இருக்க போகுது. ஆகவே முறிவு சுட்டி வந்து 4 3. உண்மையாளத்துக்காண்டி சின்ன ஏஜ், தோற்ற அழுத்துக்காண்டி ஏஜ் போடுறீங்கள், குறுக்கை பெருக்கினால் 4 ஏஜ் 4 சின்ன ஏஜ் சமன் 3 ஏஜாக இருக்கும். நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கல
4 H வந்து 7 சின் H இருக்க போகுது. ஆகவே உண்மையில் நீருள்ள பின்னத்தை பார்த்தோம்னால் H எண்கள் பெரிய H வந்து பெரிய H வந்து 4 எண்கள் 7ஆக அமையும். இதுக்கு சரியான விடையாக 3வது விடை வரும். பார்த்துக்கொள்ளுங்க, சரியான விடையாக 3வது விடை வரும். காண விடை 3வது வரும். ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்த விடயங்களை பார்த்தோம் இருந்தால், ஆரம்பத்தில் நாங்கள் கண்ணாடி குட்டிகளால் ஒளிமுறையை பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான வினா ஒன்று சேர்ந்தாங்கள். முக்கியமான விடயம் ஒன்று முறிவு சுட்டு சமன் உண்மையான திங்கள் தோற்றாளம். இப்போ இதுவரை பார்த்த விடயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் மாணவர்களே. வணக்கம்.